அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 பேர் இருக்கோம். அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். நடக்கிறதோட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பரவாயில்ல, வச்சு நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்ன செம பொய் ஒன்று சொன்னார். அந்த பொய்யை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ள போகிறேன். ஓகே சார். தாங்க முடியல. இவர் காலேஜில் இருந்தாராம். இங்கே அந்த கால் கேட்டு பாருங்கடா. நான் உனக்கு கால் பண்ணேண்ணா? இல்லைண்ணா, விக்ரம்ண்ணா, பழைய மேனேஜர். கிடையாது கிடையாது. ஆமாண்ணா, நான் உண்மையை சொல்கிறேன் சார். சொல்லுங்கள், தயவுசெய்து அந்த உண்மையை சொல்லுங்க. இவர் எனக்கு சொல்கிறாராம். சொல்லுங்க. அவங்க விக்டரி ஸ்டோர்னு எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 பேர் இருக்கோம். அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். இவங்க பாக்கியா இருக்காங்க, அவங்களோட கடை தான். ஓகே, அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிறவங்க வரலாம் கலாய்ப்பேன். ஓகே, அப்போ வந்து இவன் வந்து என்ன ஸ்கூல் ஆப்ரேஷன் தான் இப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை ஸ்கிப் பண்ணிட்டேன்ல, அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸ்கூலா பண்ணி காலேஜாடா? காலேஜ் படிக்கும்போது இல்லை, வெறும் கவர் ஒன்று அப்படி சுற்றிட்டே வந்தான். எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு. விக்டரி ஸ்டோரில் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படி வெளியே போகும்போது இப்படி தான், நான் அவங்க கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அது 4-5 வருஷம் 3 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது உண்மை. அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன். அப்போ இவன் வரான். இவன் எப்படி வந்தான்னா, இவன் வந்து நடக்கிறதோட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல, எப்படி வந்தான். அண்ணாண்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்தான். என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. ஐயோ ரொம்ப தப்புண்ணா, அப்போனா அப்படி கேட்டிருக்கவே கூடாது, ஸோ ஸ்டூபிட் அந்த மாதிரிலாம் சொன்னான். சரிப்போ அப்படின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது, போங்க மேடம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான். இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னா கேட்டால் பயங்கரமாக இருந்தது. ஒரு குவார்ட்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் அந்த கால் நடந்துச்சு. அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி, விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர், என்ன ஆச்சு தெரியல, நம்ம திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல் அப்படி. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன், அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செம்மையாக இருந்தது அந்த மியூசிக். எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செம்மையாக இருக்கே, என் கூட ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னா. இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோட எல்லா படத்துலையும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல, அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து. அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த கடல்லேருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல, அந்த சீக்வென்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வென்ஸ் ஓடுறதுக்கு. அப்புறம் ஜிகர்தண்டா XXL செம. கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு சாங் அந்த தீம் வரும்ல, அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு 2 வேலைக்கு தான் இருக்கும். நானே எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்ருப்பேன். வெரி ஃபியூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம். அதுமாதிரி வெரி ஃபியூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான். ஸோ இட்ஸ் பீன். நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்க. ஸோ யா, இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சாரி. படத்தை பற்றி பேசிடலாம். வாங்க சார். எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணேன். எனக்கு யாரெல்லாம் தெரியாது. நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு. அப்போ ஏர்லி டேஸ் நினைக்கிறேன். மரகத நாணயம், ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. மரகத நாணயம் அடுத்த 2-3 செகண்ட் ஃபிலிம். அப்போ தான் ரொம்ப ஏர்லி டேஸ். அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், திபு நீனன் தாமஸ்ன்னு சொல்லி. அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலன்னு தெரியும். அப்போ கேட்டார். நான் சொன்னேன், அம்மா செம்மையாக இருக்கும், இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன். அண்ட் திபுஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத நாணயம். அதனால எனக்கு ரொம்ப, நான் வந்து ஃபோன் பண்ணி திபு பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சாரோட பேசினதில்லை. பட் ஐம் வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையுதுன்னே தெரில. என்னோட வேர்ல்டுக்குள்ளேருந்து அவங்க திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து
இந்த ஸ்டேஜ் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவர், அப்புறம் விஜயலக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க. எவ்வளோ வருஷமாக ஓடிட்டே இருக்கோம். டெய்லி வரோம் கவர் தூக்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிது ரொம்ப ஹாப்பி எனக்கு. தேங்க்யூ. அவங்க மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் 2 பேருக்கும். அப்பாடா ஸ்டேஜுக்கு இதை பார்க்காம சொல்லணும் 2 பேர், ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்டு நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இருக்கு. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்க மாட்டேன், தேட்டரில் தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை, அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில். அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக படம் எடுங்க, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த படமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க, பாதி பேர் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒரு என்கிட்ட வந்து மச்சி 6 சென்ஸ் பார்த்துட்டியா, அதில் ப்ரூஸ்வில்லிஸ் தான் பேய் அப்படின்ட்டான். ஏன்டா அப்படி சொன்ன, பார்க்கலடா அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுன்னா எல்லாரும் வச்சு சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்கு. இல்லை சார், இதில் கேட்காதீங்க, கேட்கக்கூடாது அப்படின்னு போதும், படமே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த படம் நல்லா பெரிய லெவலில் போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சம் ஆஃப் த டைரக்டர்ஸ் வெரி க்ளோ. நான் அங்கேயே கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன். ராஜமுருகன்ட்ட கேட்டேன், சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடைக்காது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியும். பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட்டை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இந்த இது செம்மையாக இருக்குது, அதை நம்ம ஒர்க் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரத்தீந்தர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கோ டைரக்டராக இருந்து அண்ட் அவர் பார்த்தாலே இது செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டைரக்டர் தான். இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு கங்க்ராச்சுலேஷன்ஸ், விஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அண்டு என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி இல்லை என்னோட டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது படம், ஷான் ரால்டனுக்கு வந்தது. அதுலேயும் மும்டாஸ் பட்டி நீங்கள் இன்வால்வ்டு. அது ஃபஸ்ட்டு வந்தது. காதல் சொதப்புவது எப்படி வந்து செகண்ட் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தான். ஓகே, ஷானு, அப்புறம் பிரதீப் குமார், அப்புறம் திபு, சுஷின் ஷியாம், அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய், வேறு யாரெல்லாம் இருக்காங்க, அந்தோனி அண்ணன் என்னோட கோர் டீம் கம்போசர் அந்தோனி தாசன், வேறு யாரெல்லாம் அண்ணா நிறைய பேர் இருக்காங்களே, சாரி நான் ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தேன், எனக்கு ஃபோன் பார்த்து வராது. ஆதித்யா ரவீந்திரன், விஜய் நாராயண், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். அண்ட் பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா, செம்மையாக பண்ணு, செம்ம டேலண்ட்டு. அண்ட் சிங்கிள் வேறு. இப்போது என்னங்க இதுக்கெல்லாம் கத்துறீங்க? நான் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், நீ அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ணு. கண்டிப்பாக கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. குறியீடு மாதிரி யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத தப்பு நினைக்காத குழந்தைங்க இது, அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அவ்வளோதான். தேங்க்யூ சார். மீனாட்சி மேம், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பிரணவ் ப்ரோ பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, பல பேரோட கோரிக்கை. அவங்க பிரணவ் வந்து லிட்ரலி ஃபேமிலி. பிரணவ் நல்லா பண்ணும். அண்ட் பிரணவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேயர்டாக இருக்கும், எவ்வளோ விதமான பாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு படமும், வாழை மாதிரி ஒரு படமும், கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங் நியூ அடிஷன். ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போது தமிழில். நடுவில் 2012 to 2018 கிட்டத்தட்ட ஒரு 200 புது கம்போசர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு புது சவுண்ட் ஒரு புது கம்போசர் வந்து இல்லாமல் இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ there's a new wave of amazing new composers coming. அதில் பிரணவ் will be one of the best in the long term. நான் நம்புகிறேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவரை நீங்கள் நடிக்க போகிறீங்களாமே, நடிக்கிறீங்களா?
நடிச்சிட்டிங்களா? சார் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சார் திடீர்னு இது என் பக்கம் வண்டி திரும்புது? இல்லை பயங்கரம் சூப்பர்யா. எப்போ நடிச்சீங்க? சார் இப்போ தான் சார் போன வருஷம். வாவ். சார் நம்ம தனி பேசிக்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலியில? ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சார். தெரியவே இல்லையா? நான் தான் சார். அது அந்த ஆமாம் படம் செம்மையாக இருக்கும்போது நம்ம கேரக்டர்ஸ் யாருன்னே தெரியாமல் இருக்கும்ல. சூப்பர் கிரேட். சாரி சார். சார் சார் நோ ப்ராப்ளம் சார். பெரிய வார்த்தை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வந்து அவரை வாழ்த்தது மட்டும் இல்லாமல் என்னையும் வாழ்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மிடில் கிளாஸ் பற்றி பேசுனது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பேர் சமங்க. அதாவது இந்த செஸ்ஸில் விளையாடுவாங்கள்ல, chess.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் யோசிப்பேன் எப்படா அந்த வெப்சைட்டை பிடிச்சிங்க, ஏன்னா எவ்வளோ பேர் அந்த வெப்சைட்டுக்காக ஓடுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் யாருமே யோசிக்கலன்னு தோணுச்சு. இல்லைப்பாமா செம பேர். அந்த பேர்லேயே ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ் இருக்குது. படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலே செமையாக பற்றிக்கும். சூப்பராக இருந்தால் ஐ ஹோப் திஸ் வில் பி ஹியூஜ் பிளாக் பஸ்டர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. சூப்பர் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். உங்களோட வருகைக்கு நன்றி. பிரணவ் சூப்பர் பிரணவ்.